அந்த மாதிரி சிரிங்கன்றாங்க. அது வந்து நமோ நாராயணன்னு நாடோடிகளில் பண்ணார். அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் சிரிப்பார், அதை பார்த்து நான் சிரிப்பேன், அவர் சிரிப்பார், நான் சிரிப்பேன். அப்புறம் டப்பிங் போகும்போது எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி டப்பிங் அவரை எழுப்பி கூப்பிட்டு போய் யோ சிரியா வரமாட்டேங்குதியான்னு சொல்லி சிரியான்னு சொன்னேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஏன் சிரிப்பா மாதிரி என்ன எல்லா இடத்துலையும் சிரிங்க நான் நமோ நாராயணன் தான் கூப்பிடணும், நான் வாயை மட்டும்தான் அசைக்க முடியும், ஏன்னா குரல் அவருது, ஆக்ஷன் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். அது சுப்பிரமணியபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங் வரும், கண்கள் என்றால், அதில் இப்படி ஜெய் பண்ணுவாப்ல. அது நான் என்னோட ஆட்டிடியூட் நான் அவருக்கு சொல்லி தருவேன்ல, அப்போ எனக்கு அது வந்துருச்சு. நான் சொல்லி கொடுக்குறத அவர் அப்படியே பார்த்து எடுத்து பண்ணிட்டாரு. இப்போ சுந்தர பாண்டியனில் எனக்கு வரும்போது என்ன அறியாமல அது வருது, ஏன்னா அது என்னோட பாடி லாங்குவேஜ். அது பண்ணும்போது சார் நீங்கள் ஜெய் மாதிரி பண்ணுறீங்கன்ட்டாரு டைரக்டர். என்னடா ஜெய் மாதிரி நான் எங்கடா பண்ணேன் சார், வந்து பாருங்க சார் பார்க்குறேன், அப்பா இது நம்மகிட்ட இருந்து அவன் எடுத்திருக்காம போட்டுன்னு. இப்போ நான் அது பண்ணாலே அது ஜெய் ஸ்டைல் ஆயிடுது. ஸோ இப்படி தான் மாறிடும். நம்ம டைரக்டராக இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அவங்க எடுத்து பிடிச்சி பண்ணிடுவாங்க, அது அவங்களோட இதாயிரும். அப்படி தான் இப்போ மாறி போயிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது, சிரிப்பும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. இல்லை கரெக்டு தான். ஏன்னா நான் ரொம்ப நாளாக சிங்கிள் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ மச்சான் அதை ஃபாலோ பண்ணி சிங்கிள்ன்றான். இல்லை உண்மையிலே மாமா இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். படத்துக்கு தான் டப்பிங் பண்ணுவாங்க, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு முதல்ல டப்பிங் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பக்கத்தில் ஹீரோயினாக இருக்காங்க. சுப்பிரமணிய படத்தை ஒரு டைலாக் கொண்டு வரும், ஜெய் சார் பேசுவார். அந்த டைலாக்கு, என்ன பரமா உன்னை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல. என்ன பரமா? ஏய் வாய்ஸ் வருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, சித்தனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, என்னை மட்டும் பார்த்து சிரிக்கிறானா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்து அந்த ஹீரோயினை பார்த்து டைலாக் சொல்லுங்க. அண்ணன் சொல்லுங்க. ஆமா பரமா. ஏய் பேசு. என்ன பரமா? பப்பி நாய் மேல பைக் ஏற மாதிரி இருக்கு. ஆமா என்ன பரமா? என்ன பரமா? அவ சித்தனை பார்த்து சொல்லிருக்கலாம்ல, ஏ மந்திரமுத்திய பார்த்து சொல்லிருக்கலாம்ல, என்னைய மட்டும் பார்த்து சூப்பர் அண்ணே. பதிலுக்கு உங்க டைலாக். நாங்களும் கலரா தானே இருக்கும் அந்த டைலாக். நாங்களும் கலராக தான் இருக்கோம். எங்களை புகழ் அந்த அண்ணன் சிரிப்பு சிரிச்சிங்களே, சிரிங்க. அது அண்ணன் சிரிப்பு இல்ல பல இடத்துல சொல்லிட்டாரு. இல்ல சிரிங்க சிரிச்சிங்களே ஏதோ. அண்ணா என்னண்ணே எங்க போற இடத்துலனால சசி இந்த மாதிரி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரி சிரிக்கிறாரு, அதை பாத்துறீங்களா? இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் பேசி நான் சிரிப்பா சிரிச்சுட்டேன். அது போற இடத்துலலாம் என்னையும் அந்த மாதிரி சிரிங்கன்றாங்க. அது வந்து நமோ நாராயணன்னு நாடோடிகளில் பண்ணார். அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் சிரிப்பார், அதை பார்த்து நான் சிரிப்பேன், அவர் சிரிப்பார், நான் சிரிப்பேன். அப்புறம் டப்பிங் போகும்போது எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி டப்பிங் அவரை எழுப்பி கூப்பிட்டு போய் யோ சிரியா வரமாட்டேங்குதியான்னு சொல்லி சிரியான்னு சொன்னேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஏன் சிரிப்பா மாதிரி என்ன எல்லா இடத்துலையும் சிரிங்க நான் நமோ நாராயணன் தான் கூப்பிடணும், நான் வாயை மட்டும்தான் அசைக்க முடியும், ஏன்னா குரல் அவருது, ஆக்ஷன் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். அது